குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். நேற்றுக்கு நிஃப்டி 81 பாயிண்ட் நெகட்டிவ்ல 25,145 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம சொன்னது மாதிரியே ஃப்ரைடேவோட ஹை வந்து ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிங்கன்னா, அதே மாதிரி 25,300 அப்படிங்கிற பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் மடமடன்னு கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப்டர்நூன் ஒரு சின்ன ரெக்கவரி வந்து அந்த இடத்துல கன்சல்டேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி ஒரு சின்ன கேப் அப்ல ஓபன் ஆகி இப்ப வரைக்கும் 90 பாயிண்ட் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல எப்படி ரெஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படின்னு பார்ப்போம். நம்ம மார்க்கெட்ல ஒரு சின்ன கேப் அப் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 80 பாயிண்ட் பாசிட்டிவா கேப் அப்ல ஓபன் ஆகலாம். பட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த 25,300 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சா 25,500 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல மார்க்கெட் இந்த கேப் அப்ல ஓபன் ஆகி ஒரு செல்லிங் பிரஷர் வந்து கீழே வருது அப்படின்னா இந்த 25,050 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும். அந்த சப்போர்ட்டை உடைச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் 24,800 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. எது ரெசிஸ்டன்ஸ் எது சப்போர்ட்னு தெரிஞ்சாலே போதும். நம்ம இன்ட்ராடேல ட்ரேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கும். அடுத்ததா பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி நம்ம சொன்னது மாதிரியே தான் ஃப்ரைடேவோட ஹையஸ்ட் பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாம திரும்ப கீழே வந்துருச்சு. கீழே வந்து கன்சல்டேட் ஆயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது பாத்தீங்கன்னா 56,763 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அதை உடைக்கும் பட்சத்துல 57,155 போகும். ஒருவேளை மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ண பிறகு செல்லிங் பிரஷர் அதிகமா இருக்கு அப்படின்னா 56,000 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ 56,763 ஒரு கேப் அப்ல ஓபன் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க அடுத்த ரெசிஸ்டன்ஸா 57,155 அப்படிங்கறத வச்சுக்கலாம். அந்த பாயிண்ட்ல இருந்து திரும்ப மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நேத்து இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். மறுபடியும் எஃப்ஐஎஸ் வந்து அவங்களோட செல்லிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1,500 கோடிக்கு எஃப்ஐஐ நேத்து வித்திருக்காங்க. டிஐஎஸ் வந்து 3,600 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இன்னும் எஃப்ஐஎஸ் அவங்களோட செல்லிங்க நிறுத்தல அப்படிங்கிறது தான் இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்க போகுது, அது மார்க்கெட் எப்படி ரெஃப்ளெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.